இவங்கள பற்றி ஒரு ஷீஸ் எ இன்ஸ்பிரேஷன். நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட யூடியூப் இன்டர்வியூவை பார்க்க சொல்லி, இதே ஐஜேகே சேனல் கோவிந்தன் அவர்கள் அவங்களுக்குள்ள இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. இன்ஸ்பிரேஷன். அவங்க பிறந்தது தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம். படிப்பு ஈரோட்டில் உள்ள பாரதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல். தனது பள்ளி படிப்பை தொடங்கி கோவையில் உள்ள தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இளநிலை பட்டத்தை முடித்தார்கள். தனது 6ஆம் வகுப்பு, இது நான் கேட்டேன், தனது 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தன் லைஃப்பில் என்னது அச்சீவ் பண்ணணும்னா அவங்க வந்து யாரையாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிறோம். நான் அவங்கள பார்த்து நான் இதே மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரணும். அப்போ தான் அந்த எட்டி பிடிக்க முடியும். ஸோ மேடம், அதாவது அவங்க 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, கிட்டத்தட்ட 12-13 வயது இருக்கும்போது, அவங்க தனது பள்ளி விழாவுக்கு வந்த அமுதா ஐஏஎஸ் அவர்களிடம் இருந்து யூபிஎஸ்சி தேர்வு முறை மற்றும் பணிகளை பற்றி தகவல்களை பெற்றுக்கொண்டு தனது தந்தையிடம் சொன்னார், எனக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. தந்தை ஒரு சிவில் இன்ஜினியர் பிரபலாமன் அவர். அதனால் அவங்களோட மீட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சது அவங்களோட அந்த ஃபீலிங். அப்போது மேடம் வந்து 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஐ எம் டெல்லிங் ரஃப்லி, அன்னைக்கு தான் அவங்களுக்கு அந்த படிப்பறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கும். பட் 9 வருட காலமாக அது மனதில் வச்சுருக்காங்க, நான் அன்றைக்கி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ பிக் திங். ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு கொள்கையை பிடிச்சு போனதுனால எப்போவுமே அந்த கொள்கையை அடைய முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மேடம் அவர்கள். மேடம் தாயாரை பற்றி சொல்லணும், நான் நினச்சேன் அப்புறமா பேசலான்னு சொல்லி. ஷீ ஹஸ் டன், மேடம் அம்மா பேர் வந்து திலகம். She is a retired headmaster from Manonmaniyam Sundarnar University. And அவங்க வந்து, one second, I need to see that actually. And மேடமோட அம்மா வந்து எம்காம், எம்ஃபில், பிஹெச்டி, பாருங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ரிட்டையர்ட் as head of the department commerce from Manonmaniyam Sundarnar University. ஸோ வீட்டில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட். ஸோ தேட் மேட் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் செகண்ட்லி, இவங்க படித்தது எல்லாமே தமிழ்நாட்டில். அண்ட் இவங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மகாராஷ்டிரா கேடர் அலாட் ஆகுது. 2015 பேட்சில் மேடம் யூபிஎஸ்சி, அதாவது ஐபிஎஸ் ஆகிறாங்க. முதல் போஸ்டிங் ஜால்னா. பாருங்க, படித்தது எங்கே, ட்ரைனிங் எங்கே, ஆனால் வந்தது எங்கே, நமது மண் மகாராஷ்டிரா ஜால்னா டிஸ்ட்ரிக்ட் வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அது சொன்னாங்க, மேடம் இதுக்கு இங்கே மகாராஷ்டிராவில் குவாலிஃபை ஆகணும்னா நான் வந்து மராட்டி தெரியணும் எனக்கு. ஸோ அவங்க மராட்டி படித்து மராட்டி எக்ஸாமும் கிளியர் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு அடைஞ்சிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டில் ஹையஸ்ட் மார்க் 12ஆம் வகுப்பில். ஸோ இப்படி பன்முகங்களை கொண்டவங்க மேடம் ராகம் சுதா அவர்கள். ஸ்பெஷல் அவங்கள கூப்பிட்டது இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்க்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு தான். ஆக இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்கள மேடைக்கு அழைத்து அவங்கள கௌரவித்து அவங்கள பற்றி அனுபவத்தை ஷேர் பண்ணணும். மேடம் ராகம் சுதா அவர்கள் தலைவர், கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் தாயார் திலகம் அவர்களே 1 நிமிடத்துக்கு மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். மேடமின் தாயார் அவர்களுக்கு ஒரு ஷால் அணிவித்து, see, I have to see again. MPhil, PhD, retired headmaster, Manonmaniyam Sundarnar University. Thank you. I have to see again. MPhil, PhD. அனைவருக்கும் வணக்கம். First, I would like to thank Mumbai Nadar Sangam for inviting me to this wonderful event.
எங்கே தமிழில் பேச முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்தேன். எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும்ல, ஐ ஹோப். ஓகே, அண்ட் எனக்கு இப்போ தான் ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும் இப்படி தமிழில் பேசுகிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ யாருக்காவது தமிழ் புரியலனா. ஸோ ஏன் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னா, இட் டேக்ஸ் மீ டு மை ஸ்கூல் டேஸ். அந்த சமயத்தில் நான் ஸ்டேஜுக்கு அந்த சைடு இருந்தேன், உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர் இங்கே பேசுகிறத கேட்டுட்டு. அண்ட் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸோ என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். என்னோட ஃபேமிலியில் யாரும் வந்துட்டு சிவில் சர்வன்ட்ஸ் கிடையாது. லைக் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஜென்ரேஷனாகவே சிவில் சர்வன்ட்ஸாக வருவாங்க. அம்மா ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க, இல்லை அப்பா ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ எல்லா விஷயமும் நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸோ என்னோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்சுவல் ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். இது குட்டி ஸ்டோரி கிடையாது, ஆக்டர் விஜய் சொல்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்சுவல் ஸ்டோரி. ஸோ யூஎஸில் வந்துட்டு ஆந்த்ரோபாலஜி, ஐ மீன் நார்மலி ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, விச் டுவெல்ஸ் இன் டு ஹியூமனோட பிஹேவியர் பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி. ஸோ அதில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து செலக்ட் பண்ணாங்க யூஎஸ் சைக்காட்ரிஸ்ட். எதுக்குன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க. அண்ட் அப்பா வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் குடினால் இறந்து போகிறாரு. பையன், ஃபஸ்ட்டு பையன் அதே மாதிரி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்கான். செகண்ட் பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான். ஸோ இவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, ஒரே குடும்பம், ஒரே ஜீன், ஃபுட்டு சேம், கல்ச்சர் சேம், எவ்ரிதிங், மணி சேம், எவ்ரிதிங் இஸ் சேம். எப்படி ஒரு பையன் அப்பா மாதிரி குடிகாரனாகவும் இன்னொரு பையன் வந்து போலீஸ் ஆஃபீஸராகவும் ஆகிறான்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் வந்து அந்த பசங்களை கூப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பையன்கிட்ட பேசினான். ஸோ ஃபஸ்ட் பையன் சொன்னால், சார் என்னோட அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பார், பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லுவார். ஸோ அவருக்கு ஊற்றும் போது நானும் எனக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிக்குவேன். ஊற்றிட்டு எங்கள் அம்மாவை பயங்கரமாக அடிப்பார். ஸோ எங்கள் அம்மாவை பயங்கரமாக அடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு, அதனால நான் குடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். 2வது பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நீ எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆன அப்படின்ட்டு. ஸோ அப்பா அந்த பையன் சொல்லியிருக்கான், சார் எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பார், எங்கள் அம்மாவை அடிப்பார், எங்கள் அம்மாவை அந்த ஆள் இப்படி அடிக்கக்கூடாது, எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும், இதை நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்து நான் போலீஸ் எக்ஸாம் எழுதி நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆனேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஆக முடியும். ஃபார் மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காரு, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in this world. ஒரு சேஞ்ச் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேஞ்சை நீங்கள் கொண்டு வாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் இப்போ அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க, ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் இருக்கீங்க. நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட், பிகாஸ் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அமுதா ஐஏஎஸ் மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அமுதா ஐஏஎஸ் ப்ரெசென்ட்லி செக்ரட்டரி ரேங்க்கில் இருக்காங்க இன் தமிழ்நாடு. ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆஃபீஸர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடச்சிது. பட் எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்காது. அண்ட் ஸ்பெஷலி எங்கள் காலத்தில் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ். எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துப்பாங்க, ஒன்ஸ் ஃபோன் எடுத்தால் 2 hours 3 hours போகிறதே தெரியாது. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, ஆனுவல் லீவில் மட்டும்தான் கேபிள் டிவி கிடைக்கும் எங்கள் வீட்டில், மற்ற நாள் எல்லாம் நோ கேபிள், நத்திங், டிடி நியூஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், என்ன சேஞ்சாக ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு என்ன ஆகணும் அதை டிசைட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் கேட்கலாம், நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து இப்போது டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்றேன், இல்லை நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம உட்காந்து ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது இல்லையா? அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு, ட்ரீம் பண்ணுங்க, பட் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளானும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு ஆளும் வின் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அண்ட் இன்னொன்னையும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கெரியரில் உயரத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் சொசைட்டியில் உங்கள் மதிப்பு, மரியாதை, சேலரி முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு இந்த காலத்தில் தீர்மானமாகும். ஸோ உயரமாக போகணுமா, டாக்டர் படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா, பிளான் பண்ணுங்கள். டாக்டருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்?
கோச்சிங் சென்டர் சேரணுமா, காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமா, இப்படி நம்ம பயாலஜி படிக்கணுமா, ஃபிசிக்ஸ் படிக்கணுமா, கெமிஸ்ட்ரி படிக்கணுமா, இன்ஜினியரிங் போகணுமா, நம்ம ஐஐடி போகணுமா, இல்லை வேறு எதுக்கு போகணும், சிவில் சர்வீஸ் படிக்கணுமா, நம்ம எந்த காலேஜ் சேரணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். இது வந்து மற்றவங்க வாழ்க்கையிலேருந்து நான் எடுத்து சொல்லலை, இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரம் மை பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஸ்கோர் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இட் வாஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்டான்லி மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடுல. தீஸ் ஆர் டாப் காலேஜஸ் இன் மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு கிடைச்ச சஜஷன் படி பிஎஸ்சி அக்ரி வில் பி அ வெரி நைஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்தேன். என்னோட ஸ்கூலில் இருக்க எல்லாரும் என்னை எதிர்த்தாங்க, நீ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுக்காத, மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அதோட பிளானிங் நீங்கள் பண்ணுங்கள். அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், பட் ஸ்டில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணணும். ஏன்னா இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு ரொம்ப அதிகம். எங்கள் காலத்தில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் வரேன் அப்படின்னா, நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எனக்கு தெரியாது எஸ்எஸ்பி எக்ஸாம் இருக்குது, இன்னும் நிறையா என்டிஏ எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது, ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியாது. ஒன்ஸ் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். பட் இப்போ உங்களுக்கு கூகுளில் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, நான் இப்போ பிளானிங் பண்ணிட்டேன். பிளானிங் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நான் லிஸ்ட் எழுதி வச்சிட்டேன், இது பண்ணணும்னு சொல்லிட்டு தினமும் அதை பார்த்துட்டே இருந்தால் போதுமா? முடியாது. நான் அந்த பிளானை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஐபிஎஸ் போலீஸ் ட்ரைனிங் நாங்கள் போவோம். எடுத்தோடனே எங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஏதாவது கெஸ் இருக்கா? லேப்டாப் வாங்கின பொண்ணு, எனி ஐடியா போலீஸ் ட்ரைனிங்கில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? சரி, ஓகே. சி, எல்லாத்துக்கும் மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவங்களுக்கு பரேட் சொல்லி கொடுப்பாங்க, துப்பாக்கி சுடுறதை சொல்லி கொடுப்பாங்க, குதிரை ஏற்றுறதை சொல்லி கொடுப்பாங்க, ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்பாங்க, இல்லை திருடனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அகாடமி போன உடனே, நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத் போன உடனே காலையில் 5 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. பிகாஸ் எங்கள் டே 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 5 o'clock ஸ்டார்ட் ஆகி 5:30க்குள்ளே கீழே ரெடி ஆகி வரல அப்படின்னா பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும்? ஃபைன் பே பண்ணுறது கிடையாது, 10 rounds ஓடு கிரவுண்டு. ஆப்வியஸாக இதெல்லாம் பார்க்கும்போது 4:30லேருந்து 3 அலாம் வச்சு 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவோம் நம்ம. இது மட்டும் இல்லாமல், ஸோ இது வந்து டிசிப்ளின். ஒய் டிசிப்ளின்? அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஆர்மியில் இல்லை போலீஸ் கேடரில் வந்துட்டு டிசிப்ளின் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் பிகாஸ் அகாடமியில் சொல்லி கொடுக்கறது. திஸ் இஸ் பிகாஸ் டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்கள் லைஃப்பில். நாட் ஜஸ்ட் அகாடமியில் நான் பாஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் எனக்கு டிசிப்ளின் வேணும் அப்படி கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் டிசிப்ளின் இது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அச்சீவ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இட்ஸ் லைக் புராண இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் ஹவு செயின்ஸ் டூ பெனஸ், எதுவும் சாப்பிடாம எதுவும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் டிசிப்ளின் வைஸ் இட்ஸ் அ தவம். படிப்பு அப்புறம் நீங்கள் லைக் இது வந்து நான் சிவில் சர்வீஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் அக்கார்டிங்லி நீங்கள் மெடிசனுக்கோ இன்ஜினியரிங்க்கோ நீங்கள் என்ன படிக்கணும்னு நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். இது 3 தாரக மந்திரம். ஃபர்ஸ்ட் யுவர் கோல், பிளானிங் டு அச்சீவ் யுவர் கோல், அண்ட் டிசிப்ளின் டு ஃபாலோ த பிளான்ஸ் விச் யூ ஹேவ் மேட். இதை 3ஐயும் வந்து மனசில் வச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், இந்த மாதிரி எவ்வளோ உயரத்துக்கு போகிறீங்களோ அவ்வளோ உயரத்தில் உங்களை சொசைட்டி வச்சுக்கும். உங்கள் சேலரி ஆகட்டும், மதிப்பு மரியாதை எல்லாமே அந்த உயரத்தை பொறுத்து தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில். அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களோடதே. ஸோ எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, madam. That is too inspiring. Thank you very much once again from Mumbai Nadar Sangam.